இந்த நீதிமன்றத்துக்கு போகாம நீதிமன்றங்களில் வெளியில வச்சு இதே தரம், இதே சட்டப்பூர்வ ஒரு பலம் எல்லாம் கொடுத்து ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா அது வந்து ஆர்பிட்ரேஷனால தான் பண்ண முடியும். இந்த ஆர்பிட்ரேஷன்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். தமிழ்ல சொல்லணும்னா இசைவு தீர்வு. எந்த டிஸ்பியூட் வந்ததுனாலும் அடுத்த நாட்டு கோர்ட்டுக்குள்ள போகக்கூடாது. அடுத்த நாட்டு நீதிமன்றத்துல போனோம்னா நம்மளுக்கு வந்து சரியான தீர்ப்பு கிடைக்குங்கிற ஒரு சந்தேகம் உருவாச்சு. 1 இல்ல 3 ஆர்பிட்ரேட்டர் வச்சு நம்ம தீர்வு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல போட்டுட்டோம்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. வின் வின் சிச்சுவேஷன். 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒருத்தர் தோல்வி தான் அடையிறாரு. ஆனா இருந்தாலும் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்பிட்ரேஷன் பண்றாங்க. அதாவது நம்ம நாடுகளில் இன்னும் அது அந்த சட்டங்கள் இன்னும் தெளிவா வரல. மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், சர்வதேச நிறுவனங்கள்லாம் சிக்கி ஏடிஆர் மூலமா அவங்களுடைய ஆர்பிட்ரேஷனை சால்வ் பண்றாங்க. சிக்கி ஏடிஆர்னுடைய உங்களுடைய தனித்துவம் அதை பத்தி சொல்லுங்க. ஆர்பிட்ரேஷனோ மீடியேஷன் பண்ணும்போது அந்த என்டையர் ப்ராசஸ் கான்ஃபிடென்ஷியலாக தான் பண்ணணும். மூணாம் மனுஷங்களுக்கு தெரியலனாலே நம்ம பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். பஞ்சாயத்துங்கிறது வந்து கட்ட பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அந்த கட்ட பஞ்சாயத்துன்னு வரும்போது அந்த சிஸ்டம் வந்து லீகலா அக்செப்டட் கிடையாது. அந்த டிஃபரன்ஸை நம்ம கொண்டு வரணும். ஒரு கோர்ட் இருக்கு, டிஸ்பியூட் இஸ் இன்எவிட்டபிள். பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், நிச்சயமாக முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஊழல் கூடல் கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டுட்டு போறதுக்கு கண்டிப்பா ஆர்பிட்ரேஷன் துணையா இருக்கும். லைஃப் ஆனாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, நம்ம 4 பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு பெரிய சக்ஸஸ் கை கொடுது. அதே சமயத்தில் 4 பேரோட சேர்ந்து வேலை செய்யும்போது பல உராய்வுகள், பல கசப்புகள், நல்ல விஷயங்கள் நடந்தால் கூட இதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான தொழிலதிபர்கள் கூட தங்களுடைய நல்ல உச்சமான நிலையில் கூட சில விரிசல்கள் மனித உறவுகளில் இல்லை கம்பெனி கான்ட்ராக்ட்ஸில் இதனால் வர ப்ராப்ளம்னால நொடிஞ்சு போயிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். அதே சமயத்தில் இன்னும் ஸ்மூத்தாக, இன்னும் பெட்டராக நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நம்மளுடைய கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கட்டமைக்க முடியும். இதை நம்ம அறிஞ்சு செய்யும் பொழுது மட்டும்தான் பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக போகிறோம். வெல்கம் டு பிராண்ட் புலி பிளே மாஸ்டர் டாக்ஸ் பாட்காஸ்ட். இந்த பிராண்ட் புலி பிளே மாஸ்டர் டாக்ஸில் நம்ம அட்வொகேட் திரு இன்ப விஜயன் அவர்களை சந்திக்க போகிறோம். அவர் ஒரு லாயர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன் ப்ராக்டிஷனர். அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். அண்ட் உங்கள் பேர் ரொம்ப ஒரு அழகான பேர், இன்ப விஜயன் சொல்லிட்டு. ஸோ இந்த பேரை பற்றி இப்போ சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. என்னோட பேர், இந்த கேள்வி வந்து பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த பேர் வர காரணம் முக்கியமாக என்னோட தாய் தந்தை 2 பேர்கிட்டையும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த குறிப்பிட்ட பேர் வந்து தமிழ்நாடோட தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு காமனான ஒரு பேர். பார்த்தீங்கன்னா இன்ப விஜயன். தென் மாவட்டம்னா குறிப்பாக இந்த இடம். நான் பிறந்த மாவட்டம் வந்து நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆனால் நான் என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு ஜென்ரலாக உள்ள ஒரு விஷயம். அப்படிங்கும்போது முதல் குழந்தையோட பேர் வந்து எப்பவுமே வந்து குலதெய்வத்தை பேர் தான் வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த காலகட்டத்தில் என்னோட தகப்பனார் வந்து கொஞ்சம் படித்து வெளியில் வந்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் மாடர்னாக வைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதனால் என்ன, கடவுள் பேரையும் ஒரு மாடர்ன் பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுல இன்ப விஜயன், அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து அவங்க என்ன காரணங்களுக்காண்டி பண்ணாங்களோ, ஆனால் குறிப்பாக இந்த காரணத்தினால அவங்க வந்து இந்த பேரை வந்து அவங்க எனக்கு வச்சு. ஆக்சுவலாக நான் உங்கள் பேரை வந்து என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எங்கே சொன்னாலும் உங்களை இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லாயர்ஸு, சென்னை ஹைகோர்ட்டில் எங்கேனாலும் இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆல்சோ உங்களை வந்து உங்களுடைய ஆர்பிட்ரேஷன் எக்ஸ்பர்ட், நீங்கள் ஒரு ஆர்பிட்ரேஷன் எக்ஸ்பர்ட்ன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எங்களுடைய ஆடியன்ஸ் பிராண்ட் புலியில் வந்து எங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். உங்களுடைய ஜேர்னி இந்த ஆர்பிட்ரேஷன், இந்த துறைக்கு ஆர்பிட்ரேஷனாக என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷனுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆர்பிட்ரேஷனுங்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னங்கிறதுனா, நம்மளோட பிரச்சனைகள், அது வந்து குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்ட சர்வதேச லெவலில் உள்ள பிரச்சனையாகவும் இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துக்கொள்ளணுங்கிறது நம்ம நீதிமன்றங்களுக்கு போக வேண்டியிருக்கும். இந்த நீதிமன்றத்துக்கு போகாமல் நீதிமன்றங்களில் வெளியில் வச்சு இதே தரம், இதே சட்டப்பூர்வ ஒரு பலம் எல்லாம் கொடுத்து ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா அது வந்து ஆர்பிட்ரேஷனால தான் பண்ண முடியும்.
இந்த ஆர்பிட்ரேஷனுங்கிறது ஒரு 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 சாதாரண ஒரு விஷயந்தான். தமிழில் சொல்லணும்னா இசைவு தீர்வு மன்றங்கள். மத்தியஸ்தம் அப்படின்னு சொல்லலாமா? மத்தியஸ்தம்ங்கிறது வந்து மீடியேஷன். ஓகே. அதுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மீடியேஷனுக்கு வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சட்டம் இல்லை. ஒரு சட்டம் 2023 வந்து நிறைவேற்றினாங்க. அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இந்தியாவை பொறுத்த லெவலில். சர்வதேசத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆனால் ஆர்பிட்ரேஷனுக்கு சட்டம் இருக்குது. 1996 நம்ம நாட்டில் வந்து நடைமுறையில் இருக்குது. அதனால் இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு சட்டம் ஒரு ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு மரியாதை ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் நீதிமன்றங்களை விட்டு வெளியில் நடக்கிறதுனால இதோட சீரியஸ்னஸ் மக்களுக்கு வந்து ஈஸியாக போய் சேரும். ஓகே. இப்போது நீங்கள் இந்த ஆர்பிட்ரேஷன் இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக லாயர்ஸ் வந்து நீதிமன்றங்களில் வந்து பணியாற்றுறாங்க. இப்போ உங்களுடைய பணிகள் வந்து எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து என்னோட ஒரு பயோகிராஃபியாக நான் சொல்லணும். அது என்னென்னா 1992 நான் சட்டக்கல்லூரியில் சென்னை சட்டக்கல்லூரியில் தான் 5 years லா ஜாயின் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் 1995 4வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது சர்வதேச லெவலில் வந்து ஆர்பிட்ரேஷன் மூட்டுன்னு ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷன் அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன். அந்த காம்படிஷன் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இன்டர்னலாக எல்லாமே செலக்ட் ஆனேன். பட் அப்போ வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு போனோம். ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஆஸ்ட்ரியா நாட்டில் போயிட்டு அந்த காம்படிஷன் பண்ணோன்னா ஒரு பெரிய தொகை தேவையாக இருந்துச்சு. அந்த டைமில் என்ன அப்பா சப்போர்ட் பண்ணுறேன்னாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பாரோ பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுனால வேண்டான்னு நான் அப்பாவுக்கு செலவு வைக்க வேண்டாம், கடன் வைக்க வேண்டாம். இயற்கை தான். அந்த நேரத்தில் வந்து யங் பிளட்டாக இருக்கும்போது லா படிக்க வந்ததே வந்து அப்பாவுக்கு செலவு பண்ண வேண்டாம். அந்த காலகட்டத்தில் இன்ஜினியரிங் மெடிசன் அப்படிங்கிறது தான் எல்லோரும் போகணுன்னு நினைப்பாங்க. அப்போ நான் லா போகணுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு என்ட்ரன்ஸில் கிடச்சிது. அப்பாவுக்கு செலவு நிறைய பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி போனேன்னா. ஆனால் என்னென்னா அந்த காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அப்போ தான் தெரிய வந்துச்சு நீதிமன்றங்கள் தாண்டியும் ஒரு பெரிய உலகம் இருக்குது. அதாவது ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், யாருக்கு இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்யூஷன் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அதை ஒரு தொடர்காக நான் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் படித்து அந்த காலகட்டத்தில் நிறைய பண்ணும்போது இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதாவது வர்த்தக சபைகள்லாம் நிறைய இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து வழக்கறிஞர்கள் பொதுவாக பண்ண மாட்டாங்க, நான் லாயர்ஸ். பை த வே இன்னொரு முக்கியமான விஷயம், சார் வந்து சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சிக்கி அப்படின்ற 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தென்னிந்திய சேம்பர், சென்னையில் இருக்கிற ஒரு சேம்பர், அதனுடைய ஆர்பிட்ரேஷன் கமிட்டி ஹெட்டாகவும் சார் இருக்கிறார். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார். இதில் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்தில் வந்து 1998-99 சர்வதேச வர்த்தக சங்கம்னு ஒன்று இருந்துச்சு, இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கவங்கலாம் ஒரு கான்ட்ராக்டில் வந்து போடும்போது ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அதாவது நம்மளுக்குள்ள பிரச்சனைகளை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிளாஸில் சர்வதேச வர்த்தக மையம்னு இருக்கும். அந்த வர்த்தக மையமில் வந்து நான் ஒரு 2 வருஷமாக ஒரு கமிட்டியில் வந்து மெம்பர் ஆனேன், எலெக்ட் ஆனேன். இப்போ என்ன வயசு உங்களுக்கு? அப்போ எனக்கு வயசு 25. அந்த வயசில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அதில் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் உள்ள பிஸ்னஸ் கேப்டன்னு சொல்லுவாங்க, அதாவது டாப் சிஇஓஸ், ஒரு நிறுவனத்தோட மேல் அதிகாரிகள் எல்லாருமே வந்து கலந்து இருக்கிற அந்த கமிட்டியில் வந்து ஒரு 15 பேரில் நான் ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த பில்டப், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஸ்ட்ராங்காக ஆச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுனால என்னென்னா பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸில் என்னெல்லாம் ஒரு காரண காரியங்கள் இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் காமர்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம், அது வந்து வளர்கிற ஸ்டேஜ். அது வளரும்போது இந்த ஐசிசி, அதாவது இந்த சர்வதேச வர்த்தக மையம்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா காமர்ஸ்க்கு லா க்ரியேட் பண்ணணும், மாடல் லா, எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு காமர்ஸுக்கு எல்லா கண்ட்ரியில் உள்ள சாப்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி மெம்பராக இருக்குது. ஒரு 2 வருஷம் அதில் ஃபுல்லாகவே ஈடுபாடோடு இருந்தேன். ஈடுபாடு இருக்கும்போது தான் அந்த காமர்ஸ் டிஸ்பியூட்டில் எப்படி பல நாட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், பல நாட்டோட ஒரு அதிகாரம், நீதிமன்றத்தோட ஸ்கோப், இதெல்லாம் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஸ்டடியோட அவுட்கம் பார்த்திங்கன்னா எந்த டிஸ்பியூட் வந்ததுனாலும் அடுத்த நாட்டு கோர்ட்டுக்குள்ளே போகக்கூடாது.
அடுத்த நாட்டு நீதிமன்றத்தில் போனோம்னா நம்மளுக்கு வந்து சரியான தீர்ப்பு கிடைக்குங்கிற ஒரு சந்தேகம் உருவாச்சு. அது ஏன் அந்த சந்தேகம் அப்படின்னா, எந்த ஒரு நாட்டு நீதிமன்றமோ அவங்களோட குடிமக்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அங்க ஒரு பயாஸ் இருக்கு, ஒரு நடுநிலைமை இருக்கு. நடுநிலைமை நிச்சயம் இருக்காது. அதாவது அவங்களுடைய சொந்த அரசாங்கம், அவங்களுடைய சொந்த மக்கள், அவங்களுடைய குடிமக்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சர்வதேச கான்ட்ராக்ட்ஸ் சின்ன வேல்யூ இருக்கும். அது வந்து பெரிய வேல்யூலாம் கிடையாது. $10,000, $50,000, $1,00,000 ஒரு பெரிய தொகை கிடையாது சர்வதேச டிரான்சாக்ஷனில். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வேற நீதிமன்றங்களுக்கு போனோம்னா ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கிடைக்காது, நேரமும் அதிகமாக எடுக்கும். நிச்சயமா. அது மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 5 வருஷங்கிறது ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நீதிமன்ற ப்ராசஸோ ப்ரொசீஜர் எடுக்கும். அப்படிங்கும்போது 5 வருஷங்கிறது ஒரு ட்ரேடருக்கோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கோ வந்து ரொம்ப 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 ஒரு நீல காலகட்டம் அது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பண்ணும்போது தான் ஆர்பிட்ரேஷனுங்கிறது அப்போ டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஆர்பிட்ரேஷனும் சரி, மீடியேஷனும் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1996 ஒரு சட்டமும் வந்துச்சு, ஆர்பிட்ரேஷன் மற்றும் கன்சிலியேஷன் சட்டம் 1996. இந்த சட்டத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்துக்கு போகும்போது நம்மளாவே போக முடியாது. நம்மளுக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கணும். வழக்கறிஞர் வக்காலத்துங்கிறது ஒன்று போடணும். இதெல்லாம் வந்து நார்மல் ப்ராசஸ். வக்காலத்து மட்டும் போடுறது இல்லாமல் அந்த நீதி அரசரை வந்து நம்ம நியமிக்க முடியாது. எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து 1000 வருஷமாகவும் வேல்யூபிளாக இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த சிஸ்டத்தில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ரைட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நம்ம வழக்கறிஞர் மூலமாக தான் பண்ண முடியும். அந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். நம்ம டிஸ்பியூட் வந்து நம்மளே தான் ரிசால்வ் பண்ணணும். நம்மளே தான் அந்த ரிசால்வ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரியை நியமிக்கணும். அந்த இதெல்லாம் எந்த சிஸ்டத்தில் இருக்குங்கிறது அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஆர்பிட்ரேஷனில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரு கோர்ட், அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா பார்ட்டி அட்டானமி, ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து உள்ள அதிகாரம். அந்த அதிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் அது வந்து வயா மீடியம், ஒரு வழக்கறிஞர் மூலமாக தான் பண்ண முடியும், தன்னிச்சையாக பண்ண முடியாது. ஒரு பெரிய கட்டுக்குள்ள, ஒரு வரையறைக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லான் இருக்கு, நடைமுறை சட்டங்கள். அந்த நடைமுறை சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமையாக இருக்கும். அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்டேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த லெவலுக்கு அது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துலேருந்து வெளியில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1980களில் உலகமே வந்து லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், குளோபல் வில்லேஜ் அப்படின்னு நிறைய தத்துவங்கள் வர ஆரம்பிச்சிட்டு. அதுக்கு முன்னாடிலாம் தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிசம், பொது உடைமை தான் இருக்கும், இல்லைன்னா கேபிட்டலிஸ்ட், அந்த மாதிரி தான் சில தத்துவங்கள் இருந்துச்சு. அந்த 1980களில் வந்த மாற்றங்கள், WTOன்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சு. அது மாதிரி அந்த மாற்றங்கள் வந்த உடனே உலகமே வந்து ஒரு காமன் வில்லேஜ் ஆகி போச்சு. எல்லாருமே வந்து நம்ம இங்கேருந்து நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போகலாம், நம்ம அங்கே உள்ள பொருளை நம்ம வாங்கலாம், இங்கே உள்ள பொருளை அவங்களுக்கு நம்ம அனுப்பலாம். அப்படிங்கும்போது உலகமே வந்து ஒரு சந்தையாக மாறிடுச்சு. சந்தையோட இன்னும் மோசமாயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு பேரியர் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருக்குள்ள பெரிய ஆதாயமே பார்த்தீங்கன்னா வரி. ஒரு அரசாங்கத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமும் வருமான வரி தான். அந்த வரிங்கிறது வந்து ரொம்ப 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 குறைய ஆரம்பிச்சிட்டு. வரிங்கிறது ஒரு பெரிய பேரியராக இருந்துச்சு சர்வதேச டிரான்சாக்ஷன்லாம். அப்படிங்கும்போது அது குறைய என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிட்ரேஷனுங்கிறது தான் ஒரே சொல்யூஷன். எந்த நாட்டு நீதிமன்றங்களுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து இந்தியா மட்டும் இல்லை, ஒரு 170 நாடுகளில் இதே சிஸ்டம் இருக்குது. இதே மாதிரி சட்டமும் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது இந்த சட்டத்துக்கு வந்து ரெகக்னிஷன், அங்கீகாரம் எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. அந்த அங்கீகாரத்தை வச்சு நம்ம வந்து இந்த ப்ராசஸை எடுத்து பண்ணோன்னா நம்மளோட பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நம்ம முடிக்கலாம். 4 மாதத்துலேயும் முடிக்கலாம், 1 வருஷத்துலேயும் முடிக்கலாம், அதே மாதிரி குறைஞ்ச செலவுலையும் முடிக்கலாம். இவ்வளோ அட்வான்டேஜ் அப்போ தான் தெரிய வந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ அதை நீங்கள் அப்போவே சென்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்பெஷலைசேஷனில் மட்டும் டெவலப் பண்ணீங்க. ஆமாம். இதில் வந்து என்னென்னா, அதில் இன்னொன்று ஒரு தொழில் ரகசியமும் இருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து சென்னை ஹைகோர்ட், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் நம்ம சொல்லணும், அது சென்னைன்னு மாறல.
மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து மதுரையில் ஒரு பெஞ்ச் உருவாகிச்சு. அதாவது அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சென்னைக்கு வந்து அவங்களோட கேஸ் எல்லாம் நடத்துறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு மதுரையில் ஒரு பெஞ்ச் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எனக்கு வரக்கூடிய நிறைய கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. மதுரை பெஞ்ச் வந்த உடனே அவ்வளவு அந்த கேசஸ், அந்த மாவட்டங்கள் ஒரு 7 மாவட்டங்கள் உள்ள கேஸு மதுரை பெஞ்சுக்கு தான் போகணும். அப்படி ஒரு பாலிசி டெசிஷன் எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அங்கே நான் மூவ் ஆகணும். மதுரைக்கு நான் மூவ் ஆகணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா திருநெல்வேலி சொந்த ஊராக இருக்கும்போது மதுரையும் எனக்கு வெளியூர் தான். அங்கே நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது ஒரு சிரமம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு என்னதான் ஒரு பெஞ்ச் வந்தானாலும் மதுரையில் வந்து சில அதிகாரங்கள் தான் கொடுத்தாங்க. இங்கே பிரின்சிபல் சீட்டில் உள்ள அதிகாரங்கள் அங்கே வந்து கொண்டுட்டு போகல. அந்த அதிகாரங்களில் உள்ள கேசஸ் வந்து நான் நிறைய டீல் பண்ணிட்டு இருந்தது சென்னையில் தான். அது வந்து மதுரைக்கு போக முடியாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாயிட்டு இருந்தது. மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தென் மாவட்டங்கள் என்னதான் வந்து படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்தானாலும் விவசாயத்துக்கு நல்லா இருந்தானாலும் தொழில்னு வரும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. மக்கள் அட்வொகேட்ஸுமே லாயர்ஸுமே நான் சொல்கிற ப்ரொஃபஷனல்ஸுமே ரொம்ப ரொம்ப குறைவு. நெசசிட்டிக்கு எல்லாருமே வந்து இங்கே தான் மைக்ரேட் ஆகிறாங்க. அர்பனைசேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அங்கேருந்து சென்னை தான் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஏன் அங்கே போகணும், இங்கே இருப்போம். நான் என்னோட வந்து தென் மாவட்டத்தில் உள்ள கேஸ் எல்லாமே எனக்கு குறையுது. இருந்தாலும் வேறு ஏதாவது சொல்யூஷன் நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் ஆர்பிட்ரேஷன் எனக்கு கை கொடுத்துச்சு. என்னோட கிளைண்டேல்ஸ் எல்லாமே ஆர்பிட்ரேஷன் ரிலேட்டடாக நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அது மாத்திரம் ரொம்ப சிம்பிள். நான் பண்ணது எல்லாமே அவங்களோட அக்ரிமெண்ட்ஸ். அவங்க நிறைய வந்து அக்ரிமெண்ட்ஸு கான்ட்ராக்ட்லாம் போடுறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸை உள்ளே கொண்டு போனேன். வெரி சிம்பிள். அது போட்ட உடனே எல்லா டிஸ்பியூட்ஸும் ஆர்பிட்ரேஷனுக்கு மட்டும் தான் போகணுங்கிறது கிளாரிட்டியை கொண்டுட்டு வந்து. அது என்ன கிளாஸ், எப்படி போடுவீங்க அது? இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நிறைய ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் அப் பீப்புளெலாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடும்பொழுது இந்த கிளாஸை எப்படி போடணும் கொஞ்சம்? இது வந்து என்னென்னா எந்த கான்ட்ராக்ட்லேயும் போடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் வந்து ஒரு கிளாஸ்ன்னு பார்த்தோன்னா ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் சென்னையில் உள்ள நீதிமன்றங்களுக்கு அணுகுவோம். சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சென்னைன்னு இருக்கும். நீங்கள் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த இன்வாய்ஸை பின்னாடி பாருங்கள், சிறுசாக டைப் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து அப்போ மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போய் தான் நம்மளோட கேஸை ஃபைல் பண்ண முடியும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொண்டுட்டு வரலாம். எப்படின்னா எந்த கான்ட்ராக்டோ இன்வாய்ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரோ நம்ம அதில் போடச்சு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அனைத்து பிரச்சனைகள் இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமாக உள்ளது எல்லாமே நம்ம வந்து ஆர்பிட்ரேஷன் மூலமாக ஒரு ஆர்பிட்ரேட்டர் மேலே நிறைய தொகையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஆர்பிட்ரேட்டர் போகலாம். 2 பண்ணக்கூடாது சட்டப்படி, அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். 1 இல்லாட்ட 3 ஆர்பிட்ரேட்டர் வச்சு நம்ம தீர்வு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் போட்டுட்டோம்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. நார்த் போல் சவுத் போல் மாதிரி, தென் துருவம் வட துருவம் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கிளாஸில் தான் ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் போடுறதுக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா 2 பார்ட்டியும் ஒரு கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் இருப்பாங்க. மினிமம் 2 பிரச்சனை வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒரு கான்ட்ராக்ட்ல ஒருத்தர் இருப்பார். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்லர் பையர். இப்போ நீங்கள் வந்து எந்த ஆண்டர்ப்ரனரும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அது வந்து டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடச்சு ஒரு செல்லர் ஒரு பையர். ஒரு செல்லர் ஒரு பையர்னு வரும்போது 2 பேர் அந்த கான்ட்ராக்டை கண்டிப்பாக சைன் பண்ணி ஆகணும். அது சைன் பண்ணும்போது பல சரத்துகள் இருக்கும். அந்த சரத்துகளில் வந்து ஒரு சரத்தா இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸை நம்ம அழகாக கொண்டுட்டு போயிடலாம். அது 2 பேர் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு அணுக வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களே அக்ரி பண்ணதா தெளிவாக சட்டப்பூர்வமாக அர்த்தமாயிருது. இது பிரமாதமான டேக்அவே. அண்ட் ஸோ ஆர்பிட்ரேஷன்ஸ் மூலமாக பண்ணும்பொழுது இந்த ஆர்பிட்ரேட்டர் அமைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ பிரச்சனை வருது, இப்போ 2 நபர்களுக்குள்ளே பிரச்சனை வருது, இல்லை 2 கம்பெனிகளுக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது இதை எப்படி அமைப்பாங்க? இது வந்து என்னென்னா, அதாவது இப்போ ஜென்ரலாக பிரச்சனைன்னு வரும்போது யாராவது ஒருத்தர் தான் வந்து அதை எஸ்கலேட் பண்ணுவாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டவங்களா இருக்க தன்னை வந்து காட்டிக்கொண்டு அதை எஸ்கலேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அதை எப்படி அணுகுவாங்க? அதை இது வந்து அணுகிறது வந்து ஒரு சிஸ்டம்னு கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா, இது வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லோரும் கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லவ் மேரேஜ்னு சொல்லிடுவாங்க நம்ம சமுதாயத்தில். அதுவே பெரியவங்க வந்து பார்த்து பண்ணாங்கன்னா அது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் சிம்பிள்.
இதே சிஸ்டம் வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட்லையும் கொண்டு வரலாம். நம்மளா சூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ்க்கு போகிறது ஆட்ஹாக் ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆட்ஹாக் ஆர்பிட்ரேஷன் தான் எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரியணும் எல்லாருமே. இதுக்கு வந்து நம்ம அந்த கான்ட்ராக்டில் போடுறோம் ஃபஸ்ட்டு, போட்டுறதும் அந்த மாதிரி கிளாஸில் இருக்குது. அந்த கிளாஸில் வந்து ஒரு 5 சரத்து முக்கியமான சரத்தாக இருக்குது. ஒன்று, எந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டுட்டு போகலாம். அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் சேர்த்துருவாங்க, நல்லது. அது சில பிரச்சனைகள் போடக்கூடாது. சில பிரச்சனை போட்டோன்னா அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இதில் எடுத்துகிட்டு போக முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அதில். ரெண்டாவது, எத்தனை ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறது அந்த சரத்திலே சேர்க்கலாம். 1, 3, 5 அப்படின்னு நம்ம கொண்டுட்டு போகலாம். மூணாவது, எந்த சட்டம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறது கொண்டு வரலாம். அதுக்கு அந்த ஆர்பிட்ரேஷன் மற்றும் கன்சலேஷன் சட்டம் இருக்குது. 4, 5 ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வச்சு இது பண்ணலாம். அதாவது நீதிமன்றங்கள் இல்லாமல் ஒரு ஆர்பிட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தோட சப்போர்ட் கிடைக்காது, கோர்ட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரி சப்போர்ட் கிடைக்காது. அப்படிங்கும்போது எங்கே பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் பஞ்சாயத்துங்கிறது ஒரு அர்த்தம் வரும். அந்த அர்த்தத்துக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. அதை நான் சில விஷயங்களை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல பண்ணலான்னா 2 பேரும் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலையும் பண்ணலாம், 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துலையும் பண்ணலாம். அது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் நியூட்ரல் பிளேஸ் அப்படின்னு சொன்னால். சர்வதேச விஷயங்கள்ல இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இந்தியாவில் ஒருத்தர் இருக்கார், இப்போ மலேசியாவில் இன்னொருத்தங்க இருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இப்போ நீங்கள் தமிழர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போனாலும் இங்கே கனெக்ஷன் இருக்கணும்னா நிறைய விஷயங்களில் ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணும்போது பிரச்சனைகள் வருது. அப்படிங்கும்போது இந்தியாவும் இல்லாமல் மலேசியாவும் இல்லாமல் சிங்கப்பூரில் போய் நம்ம அந்த ஆர்பிட்ரேஷன் பண்ணலாம். 3 நாட்டு சட்டமும் அதை அலோவ் பண்ணும். அதனால அந்த பிளேஸ் எங்கே வச்சு நடத்தணுங்கிறது 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 5வது, எந்த மொழியில் பண்ணலாம். எந்த மொழியிலையும் பண்ணலாம். தமிழில் பண்ணலாம், ஆங்கிலத்தில் பண்ணலாம், சைனீஸில் பண்ணலாம், எந்த மொழியிலையும் பண்ணலாம். இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் போனீங்கன்னா இந்தியாவை பொறுத்த லெவலில் ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் போனோம்னா ஆங்கிலத்தில் தான் பண்ணணும். அதுவே வந்து நம்ம சப்கோர்ட், முன்சிப் கோர்ட், நம்ம உள்ள தாலுக் லெவலில் உள்ள கோர்ட்டுக்கு போனோம்னா தமிழில் தான் பண்ணணும். ரெக்கார்ட்ஸ்லாம் தமிழாக இருக்கும். ஆர்பிட்ரேஷனில் மொழிக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதை வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் சூஸ் பண்ணணும். அந்த 5 விஷயங்கள் நான் இப்போ சொன்ன 5 விஷயங்களையும் அந்த சரத்தில் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம கோர்ட்டுக்கும் போக வேண்டாம், எல்லாத்தையுமே கிளாரிட்டி வந்துச்சு. என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்கள் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ செல்லர் பையர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக வரும். அதாவது ப்ரைஸில் வரும், குவாலிட்டியில் வரும், அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டில் பேசிக் ப்ரொக்யூர்மெண்ட்டில் வரும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வரும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், அந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது கடல் மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ வான்வெளியாக கொண்டுட்டு போகிறாங்களோ அதுக்கு பல சட்டங்கள் இருக்குது. இவ்வளோத்துலேயும் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்பிட்ரேஷனில் கொண்டு வர முடியும். அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேட்டர் ஒருத்தரோ 3. ஆனால் ஆர்பிட்ரேட்டர் என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம், அது சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஆர்பிட்ரேட்டராக இருக்கிறது யாருனாலும் இருக்கலாம். அவங்க வந்து லாயராக தான் இருக்கணும், இல்லை ரிட்டையர்ட் ஜட்ஜாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. லாயர், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஏன் வர்றாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் கொஞ்சம் தெரியும் மற்றவங்களோட, அதுக்காண்டி அவங்களை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து 2 தரப்புக்கும் ஏற்புடையவராக இருக்கணும். கண்டிப்பா அதாவது அது வந்து அடிப்படையா அதுக்கு. ஆமாம், அடிப்படையாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து சம்மதிச்சு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரூல், அந்த ரூல் வந்து நம்ம வந்து அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அப்படி இல்லைன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் ஒர்க் ஆகாது. 2 பேருமே மதிக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கணும். அதனால என்னன்னா இந்த குவாலிஃபிகேஷன்ங்கிறது நம்ம பண்ண முடியாது. ஏன்னா 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை நியமிக்கணும்னா அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் இருக்காங்க, சேர மாட்டாங்க. சேராத பட்சத்தில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்தில் அணுகிச்சு நம்ம வந்து திருப்பி ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் நீதிமன்றம் சப்போர்ட் பண்ணும். நீதிமன்றம் அப்பாயின்ட் பண்ணலாம். அது ஒரு வழி. அது நீதிமன்றம் வேண்டாம், அங்கே ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன், சிக்கிம் மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம். அதுதான் அரேஞ்ச் மேரேஜ். ஒருத்தங்க 3ஆவது மனுஷங்க இருந்து சப்போர்ட் பண்ணுறது, அந்த சப்போர்ட் பண்ணுற மெக்கானிசம் கொடுக்கும்போது அப்பாயின்மெண்ட் அவங்கள பண்ணலாம். ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம் வந்து இன்னார் தான் அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுங்கிறது கட்டாயமே கிடையாது. யாரும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அவருக்கு தேவையான குவாலிட்டி 4. ஆங்கிலத்தில் சொன்னால் நியூட்ராலிட்டி, 2வது அன்பயஸ்ட்,
மூணாவது இம்பார்ஷியல், நாலாவது இண்டிபெண்ட். இது எல்லாமே வந்து எத்திக்ஸ், நம்ம வந்து மாரல் சயின்ஸில் சொல்கிற விஷயங்கள் தான். அதனால என்னென்னா ஆர்பிட்ரேட்டராக இருக்கவங்க a person of integrity, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான நடுநிலைமையான யாரையும் சாராத ஒருத்தரா நம்ம நியமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, 100% இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு குவாலிஃபிகேஷன் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதனால சட்டத்தில் வந்து அது தெளிவாக அது அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லேயும் அதுக்கு குவாலிஃபிகேஷனே கிடையாது. யாருனாலும் ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து காட்டன், பருத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமாடிட்டியாக இருந்துச்சு. அதுக்காண்டி தான் ஆங்கிலேயர்களே இங்கே வந்தாங்க. அந்த பருத்தி பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் உள்ள பருத்தியும் மகாராஷ்டிராவில் உள்ள மாநிலத்தில் உள்ள பருத்தியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட தரம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது அந்த பருத்தியை வந்து எடுத்துட்டு அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அங்கங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த ஃபார்மர்ஸ்டேருந்து வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் லிவர்பூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. லிவர்பூல் போய் எடுத்துகிட்டு அந்த ஃபைனல் ப்ராடக்டை டெக்ஸ்டைலாக வந்து இந்தியாவுக்கே வந்து விற்பாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்னென்னா அல்டிமேட்டாக மும்பையில் தான் அதுக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. அது வந்து காட்டன் எக்ஸ்சேஞ்சும்பாங்க. அந்த காட்டன் எக்ஸ்சேஞ்ச் இப்பவும் இருக்குது, ஈஸ்ட் இந்தியா காட்டன் அசோசியேஷன், EICA. இந்த அசோசியேஷன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பல்சஸ், அப்புறம் சீரியல்ஸ், அப்புறம் ஸ்பைசஸ் அப்படிலாம் ஒன்று ஒன்றா ஆடப் ஆச்சு. இந்த முக்கியமாக அந்த காட்டன் ட்ரேடில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபார்மர்ஸ் விவசாயிட்டேருந்து எடுக்கும்போது அதில் அந்த தரம் இல்லைன்னா விலையை வந்து குறைப்பாங்க. அந்த தரம் இல்லை அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அது எக்ஸ்பர்ட் வந்து கண்டிப்பாக வந்து வழக்கறிஞர் கிடையாது. அந்த காலகட்டத்திலே வழக்கறிஞர்லாம் இருந்தாங்க, அவங்க கிடையாது. அந்த தொழில் சார்ந்த அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அது புரியும். அதான் டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் போது அந்த தொழில் சார்ந்த இன்னொருத்தர் தான் அந்த பிரச்சனையில் வந்து நடுநிலைமையாக இருந்து அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்க முடியும். நீதிமன்றம் அந்த காலத்தில் நீதிமன்றத்துக்கு போகலாம், ஆனால் போனன்னா அந்த பொருளை எடுத்து அதை கொண்டுட்டு போய் லிவர்பூலில் முடித்து திருப்பி ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வரும்போது உள்ள காலகட்டத்துக்கு தாண்டியும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வராமல் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் அந்த காட்டன் ட்ரேட்லேயே இருந்தவங்க வந்து நீதிபதிகளாக இருந்து, அதாவது அப்போ நீதிபதின்னு சொன்னாங்க, இப்போ அதுக்கு டெக்னிக்கலாக ஆர்பிட்ரேட்டர், மீடியேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி அந்த நிமிஷத்திலே, அது வந்து ஒரு நாள் கூட கிடையாது, 1 மணி நேரத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அப்போமே அந்த சொல்யூஷன். இப்போ சொல்ல போனால் இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி சொல்கிற மாதிரி டீல், அந்த டீலை வந்து லீகலாக உள்ள டீல் போட்டு அப்போமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அந்த பேமெண்ட்டு என்ன இஷ்யூவோ செட்டில்மெண்ட் அப்படி முடிச்சிருவாங்க. ஸோ இது துரிதமாக நடக்கும். அண்ட் அதே சமயத்தில் 2 பேருமே, அதாவது வழக்கு தொடுப்பவர், வழக்கு எதிர்நோக்கிறவர் 2 பேருமே வந்து சேர்ந்து இதை பண்ணுறதுனால அது ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும். அதில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா வின் வின் சிச்சுவேஷன், 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தோல்வி தான் அடையிறார், ஆனால் இருந்தாலும் அவரோட ஃபைனல் அந்த அவுட்கம் இருக்குது பார்த்தீங்களா, செட்டில்மெண்ட், அவர் விரும்பி ஏற்றுக்கிடுறாரு. அதை ஏற்றுக்கிடும் போது அந்த வின் வின், 2 பேரும் சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக அந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷனை ரிசால்வ் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் திருப்பியும் அவங்க வந்து அவங்களோட கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது கார்டியல் ரிலேஷன்ஷிப், 2 பேருக்குள்ள உறவு. எதுக்காண்டி கான்ட்ராக்ட் வர்றாங்க, இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து அந்த பொருள் இருக்குது, எனக்கு அந்த பொருளை வந்து என்னால் தயாரிக்க முடியாது, உங்கள்கிட்டேருந்து தான் நான் வாங்கணும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து கான்ட்ராக்டே போகிறோம். அந்த மாதிரி போடுற சூழ்நிலையில் இப்போ நம்மள அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா கடைசியாக உங்கள் பொருளும் வீணாக போயிடும், என் பணமும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த கான்ட்ராக்ட் போகிறதே வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் தான். அந்த ஹனிமூனை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அது ஸ்பாயில் பண்ணுறது முன்னாடியே வந்து சால்வ் பண்ணுறது தான் ஆர்பிட்ரேஷனும் மீடியேஷனும். சார், இப்போ இந்த ஹனிமூன் பீரியட்னு சொன்னீங்களா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நல்ல நேரம் பார்த்து அதை சைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ஹாப்பியான பீரியடாக அது ஸ்டார்ட் ஆகுது.
ஆனால் பிஸ்னஸில் ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு தொய்வு வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்ற போது அது என்ன சொல்கிறது, ஒரு விரும்பத்தகாத பல விளைவுகளெல்லாம் ஏற்படுத்துது. இப்போ யங் ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்க குறிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள், அதுவும் இந்த லீகல் விஷயங்களில் நீங்கள் அழகாக சொன்னீங்க, இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் ஆட் பண்ணணும், அதில் குறிப்பாக அந்த 5 விஷயம் பிரமாதமாக சொன்னீங்க. வேற என்ன விஷயங்கள் அவங்க முன்னெச்சரிக்கையாக எடுக்கணும்? இந்த கான்ட்ராக்ட்னு வந்தானாலே ஒரு எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் ஆஃபர் பண்றார், இன்னொருத்தர் அக்செப்ட் பண்றார். 2க்கும் சேர்ந்து ஒரு கன்சிடரேஷன் இருக்கு, ஒரு அமௌண்ட், ஒரு தொகை இருக்கு. இதுதான் கான்ட்ராக்ட் லீகலா பார்த்தீங்கன்னா. இந்த கான்ட்ராக்ட்ல வந்து இது மட்டும் இல்லாம பல சரத்துக்கள் நம்ம வந்து அக்ரி பண்ணணும். அந்த சரத்துக்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். ஒரு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டல் அக்ரீமெண்ட். ஒரு இடத்துல நம்ம போகணும், நம்மள எல்லாரும் சொந்த இடம் இருக்காது, ஒரு வாடகைக்கு இடத்துக்கு போகிறோம்னா, அந்த கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ணணும். பண விஷயம் மட்டும் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் கிடையாது. அந்த இடத்த எப்படி பராமரிக்க போகிறோம், அந்த இடத்த எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், அந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அந்த இடத்துல இருக்கும்போது இல்லை என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்க போகிறோம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு சாதாரண கான்ட்ராக்டில். அதுவே ஒரு பெரிய கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வரும்போது பல விஷயங்கள் நம்ம வந்து அக்ரி பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே திங்க் த்ரூ பண்ணணும். திங்க் த்ரூ பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் ஆக்கிட்டாங்க. ஏஐலாம் வந்துடுச்சு. ஏஐலாம் வந்தோடனே கான்ட்ராக்ட் டிராஃப்ட் பண்ணுன்னா அழகாக கொடுத்துரும். அழகாக கொடுத்து அதுக்கு பேர் வந்து கவனன்ட், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். எல்லா டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் 2 விஷயம் தான், டியூட்டி அண்ட் ஆப்ளிகேஷனுங்கிறது எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் கண்டிப்பாக இருக்கணும். கடமை மற்றும் பொறுப்பு. இந்த கடமை மற்றும் பொறுப்பு எனக்கு மட்டும் இருக்காது, உங்களுக்கும் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல 2 பேர்ட்டுமே அது இருக்கும். அந்த கடமைக்கும் பொறுப்புக்கும் பல சரத்துக்கள் நம்ம போட்டாகணும். இது இல்லாமல் 3வது மனுஷங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியோட இருக்கும். அதே மாதிரி வாரண்டிஸ் கொடுப்போம். அதே மாதிரி 3ஆம் மனுஷங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் கொண்டு வந்துடும். லோன்ஸ், பாரோயிங், கண்டிப்பா ஷூரிட்டி வருவாங்க. பாரோயிங்ல வரும்போது ஷூரிட்டி வருவாங்க. அப்படிமா அவங்களுக்கு இன்னொன்று ஒரு பத்திரத்தை வந்து கையெழுத்து போடணும். அந்த பத்திரம் இந்த பத்திரத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ், மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வரும். அதில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம். கட்டுமான கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா பல பத்திரங்கள் வரும். கான்ட்ராக்ட்டுங்கிறது ஒரே ஒரு பத்திரம் தான். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டெண்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெண்டர் மீட்டிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருங்க, அதுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு அது கான்ட்ராக்டில் அந்த ஒர்க்கு கிடைக்கணும். அதை எடுத்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு ஒன்று கையெழுத்து போட்டுருவார். போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆரம்பித்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு கான்ட்ராக்ட் பத்திரத்தில் போடுவாங்க. அந்த பத்திரத்தில் போட்டதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் உள்ள ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அதை அப்படியே அந்த சரத்தை எடுத்து போடணும். இவ்வளோ பத்திரங்கள்லேயும் நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் கடமையும் இருக்கும், அதுமாதிரி பொறுப்பும் இருக்கும். எல்லாம் 2 சைடுக்கும் இருக்கும். அந்த கடமை பொறுப்பில் சின்ன ஒரு விரிசல் வருது அப்படி இருக்க, இல்லை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா பிரச்சனை போய் சேர்ந்துடும். இந்த கடமை மற்றும் பொறுப்பு வந்து ஒரு நீதி அரசருக்கு தெளிவாக புரியும். அதனால தான் எல்லாருமே நீதிமன்றத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ட்ரோன் கம்பெனின்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரோனில் உள்ள கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீதி அரசருக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும். அவரை புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுவே வந்து ஒரு ட்ரோனில் உள்ள எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம ஆர்பிட்ரேஷனில் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவரே வந்து ஆர்பிட்ரேட்டராக உட்காந்து, எப்படி நான் பருத்திக்கு சொன்னனோ பருத்தி ட்ரேடில் உள்ளவர் வர்ற மாதிரியோ ட்ரோனில் அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பர்ட் வரலாம். அது மாதிரி பல செக்டார்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு கான்ட்ராக்ட் போடுறது பல சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கண்டிப்பா. இப்போ சீனால பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்பிட்ரேஷன் பண்றாங்க. அதாவது நம்ம நாடுகளில் இன்னும் அது அந்த சட்டங்கள் இன்னும் தெளிவாக வரல. மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜிடிபிஆர்னு ஒன்று இருக்குது. அந்த ஜிடிபிஆர் படி பார்த்தீங்கன்னா ப்ரைவசி சட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்க வச்சு நம்ம ப்ராப்ளம் வர்றதும் வெளியில் வரக்கூடாது. ஏன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனையை வந்து நீதிமன்றத்துக்கு போனோம்னா அந்த ஹியரிங் என்ன சொல்லுவாங்கன்னா பொது ஹியரிங், பப்ளிக் ஹியரிங். இப்போ வந்து இன்னொருத்தருக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து அங்கே வந்து அந்த ஃபாலோ பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், பத்திரிகையிலையும் போடலாம், யாரும் ஒன்று கேள்வி கேட்க முடியாது.
ஆனால் ஆர்பிட்ரேஷனோ மீடியேஷன் பண்ணும்போது அந்த என்டையர் ப்ராசஸ் கான்ஃபிடென்ஷியலாக தான் பண்ணணும், ப்ரைவேட்டாக தான் பண்ணணும். அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் சென்டர் இருக்குது, சிக்கி என்னோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி கொடுப்போம், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். அங்கே வச்சு அவங்க வந்து அந்த கேசஸை நடத்தலாம். ஆனால் மூணாவது விஷயங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த 4 செவத்துக்குள்ளே என்ன நடக்குங்கிறது அதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அது வெளியிலே போகக்கூடாது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக தான் நடக்கணும். தனிப்பட்ட முறையில், அதாவது டிஸ்பியூட்டிங் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் அவங்களோட வழக்கறிஞர்கள் அவங்க என்கேஜ் பண்ணுறாங்கன்னா, வழக்கறிஞர்கள் வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள என்கேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கிறது, ப்ளஸ் எக்ஸ்பர்ட்ஸ், துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் யாராவது வைக்கிறாங்கன்னா இவங்களை தவிர வேறு யாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போகக்கூடாது. ஆரம்பித்து நடத்தி முடிக்கிற வரைக்கும். அதாவது ஃபைனலாக ஆர்பிட்ரேஷன் என்னென்னா, நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க, ஆர்பிட்ரேஷனில் வந்து அவார்டுங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. அந்த அவார்டு கிடைக்கிற வரைக்கும் என்டையராக கான்ஃபிடென்ஷியல். அப்படிங்கும்போது மூணாம் மனுஷங்களுக்கு தெரியலனாலே நம்ம பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்ட்டி அட்டானமி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. நீங்க வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் வந்து அடாக் ஆர்பிட்ரேஷன் இன்னொன்று ஏதோ சொல்ல வந்தீங்க. இதுல வந்து அடாக் ஆர்பிட்ரேஷன்ங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சரத்தை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். இது போக அந்த சரத்திலேயே வந்து இந்த சட்டம், இந்த ஆர்பிட்ரேஷன் மற்றும் கன்சிலியேஷன் சட்டம் 1996 தவிர அதில் ஒரு நிறுவனத்தை மென்ஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட நிறுவனம் சிக்கி சென்டர் ஃபார் ஏடிஆர், அதாவது சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சென்டர் ஃபார் ஏடிஆர். இந்த வர்த்தக சபையில் வந்து நாங்கள் ஆர்பிட்ரேஷன் சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ஒரு நிறுவனமாக வச்சுருக்கோம். இந்த நிறுவனத்தோட டாஸ்க் என்னென்னா, இந்த மாதிரி சரத்தில் வந்து அந்த நிறுவனத்தோட பேர் போட்டுட்டாங்கன்னா நம்ம மியூச்சுவலாக அக்ரி பண்ணி ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ண தேவையே இல்லை. முதல்ல பண்ணலாம், பண்ண முடியலன்னா நீதிமன்றத்துக்கு போகாமல் நிறுவனத்துக்கு அப்ரோச் பண்ணலாம். அந்த நிறுவனத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது அந்த ஆர்பிட்ரேஷனோட சிஸ்டம் வந்து ஆடாக்லேருந்து இன்ஸ்டிடியூஷனாக மாறிடும். இன்ஸ்டிடியூஷன் வந்துடுச்சுன்னா அது ஒரு ப்ராசஸ், அவங்க வந்து ஆர்பிட்ரேட்டர் நியமிப்பாங்க. இது வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க அவங்களுடைய இதிலே போட்டுடலாம், சிக்கி ஏடிஆரோட நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். கண்டிப்பாக. அது என்னென்னா அவங்களோட கான்ட்ராக்ட் டிராஃப்டிங் பண்ணுறாங்கல்ல, அது ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்திலேயே இது போட்டுடணும். அதுக்கப்புறம்னா கண்டிப்பாக ஒரு பார்ட்டி வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் எப்போ நம்ம கான்ட்ராக்டில் பல சரத்துகள் போடுறோமோ ஆர்பிட்ரேஷன் சரத்தும் போடும்போதே இந்த மாதிரி நிறுவனத்தை மென்ஷன் பண்ணி நம்ம போட்டுட்டோம்னா சால்வ் ஆயிரும். எனக்கு ஆக்சுவலாக சிக்கி ஏடிஆர் பற்றி தெரிஞ்சப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், பெரிய பெரிய நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள்லாம் சிக்கி ஏடிஆர் மூலமாக அவங்களுடைய ஆர்பிட்ரேஷனை சால்வ் பண்ணாங்க. சிக்கி ஏடிஆர்னுடைய உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி தனித்துவம் அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் நிறுவனத்தோட தனித்துவம் என்னென்னா, நாங்கள் வந்து மேரிடைம் டிஸ்பியூட், அதாவது கடல் சார்ந்த விஷயங்கள் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு சிக்கி வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பல மெம்பர்ஸ் வந்து மேரிடைம், அதாவது கடல் சார்ந்த தொழில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தவங்க. அதனால் என்னென்னா அது சார்ந்து வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ரூல்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஆர்பிட்ரேஷன் சட்டத்துக்கு உள்ளேயே வந்து நாங்கள் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எங்களோட ஆர்பிட்ரேட்டர் பேனல்னு வச்சுருப்போம். ஏன்னா நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும்னா நாங்கள் அந்த நேரத்தில் போய் யாருங்கிறது தேட முடியாது. அப்படிங்கும்போது எங்களுக்குன்னு பேனல் இருக்கும். அதுதான் நிறுவனத்தோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி வந்து அரேஞ்ச் மேரேஜில் நிறைய ஜாதகங்கள் கையில் இருக்கும், ஜாதகங்கள் எல்லா குடும்பத்தோட எல்லாத்தையும் அந்த லிஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறுவனத்தில் வந்து எங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். அதாவது கடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, கட்டுமான துறை, கமாடிட்டி துறை, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் துறை, அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸும் நிறைய ஆர்பிட்ரேஷன் பண்ணுவாங்க. பெரிய தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி பல பேனல் வச்சுருப்போம். அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி துறையிலேருந்து வர்றாங்கன்னா அந்தந்த துறைக்கு ஒரு 20 பேர் அப்படின்னு வச்சுருப்போம். ப்ராப்ளம் வரும்போது இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து அதில் உள்ளவங்ககிட்ட கேட்டு ஒரே ஒரு விஷயம் நாங்கள் தெளிவுபடுத்தணும். 2 டிஸ்பியூட்டிங் பண்ணுற 2 பார்ட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது உறவுகள் இருக்கா, ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அது இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். அது தவிர டோட்டலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்கள அதுலேருந்து சூஸ் பண்ணி 2 இல்லை 3 நாளில் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா,
அந்த ஆர்பிட்ரேஷன் நடத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்றங்கள் சப்போர்ட் கிடையாது. நீதிமன்றத்தை வெளியில் வச்சு பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வேணும். அதாவது கோர்ட்டில் எப்படி நடக்க ஒரு கோர்ட் ஹால் நீதிமன்ற வளாகங்களில் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்கள் கொடுக்கணுன்னா அந்த இடங்கள் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த நிறுவனத்தில் பல ஹால் இருக்குது, அதாவது ஆர்பிட்ரேஷன் ஹால்ஸ்ன்னு பண்ணிட்டு அந்த ஹாலில் அது மட்டும் இல்லாமல் என்டையர் ப்ரொசீடிங்ஸை ரெக்கார்ட் பண்ணி செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ஸ் நீதிமன்றத்தில் கொடுக்குற இந்த ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ஸு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு 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 பர்டிகுலர் தொகை வச்சு நாங்கள் ஒரு சார்ஜ் பண்ணுறோம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தொகைன்னு ஒன்று வச்சுருக்கோம், அந்த சார்ஜ் பண்ணி அந்த சர்வீஸ் கொடுப்போம். இது 2வது செக்ரட்டேரியல். 3வது அடுத்த முக்கியமானது என்னென்னா இந்த ஆவணங்கள், இந்த ஆர்பிட்ரேஷன் சம்மந்தமான ஆவணங்கள் வந்து நாங்கள் டெபாசிட்ரியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கேஸ் நடத்துகிற போது மட்டும் இல்லை, அந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷ காலகட்டமும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. நாங்கள் தான் வந்து ஃபர்தர் அதுலேருந்து சர்டிஃபிகேட் காப்பி கொடுக்கறதுக்கு நாங்கள் மட்டும்தான் அதிகாரம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பல சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுனால என்னென்னா பார்ட்டிஸ்க்கு வந்து என்ன தேவையான எல்லா சப்போர்ட்டும் நீதிமன்றம் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து நீதிமன்றத்தை தவிர உள்ள எல்லா சர்வீஸையும் நாங்கள் என்டையராக நாங்கள் கொடுக்குறோம். இதை கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த சர்வீஸை வந்து தாராளமாக எடுக்கலாம். எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதில் உள்ள அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா எங்களோட எக்ஸ்பர்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ், அவங்களுக்கு ப்ரீவியஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பல ஆர்பிட்ரேஷன் நடத்தினது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்கி ஏடிஆர் வந்து ஒரு நல்ல அமைப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வாசல்லே ஒரு அழகான ஒரு பில்டிங்கில் ஒரு அருமையான அமைப்பில் வச்சுருக்கீங்க. சிக்கி ஏடிஆர் பற்றிய டீட்டெயில், அதனுடைய வெப்சைட்டு, மற்ற எல்லா விஷயங்களும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த ஏடிஆர் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ என்ப விஜயன் சார். ஆக்சுவலாக உங்ககிட்ட இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் இன்னும் நிறையா பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம இதை ஒரு சீரீஸாக பண்ணலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ அந்த கால் எடுக்கிறேன், நீங்கள் உங்களை டைம் ஒதுக்குங்க. நம்ம கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பஞ்சாயத்து பற்றி ஏதோ சொல்கிறதா சொன்னீங்க. பஞ்சாயத்துக்கு ஆர்பிட்ரேஷன் அதை பற்றி ஏதோ சொல்ல வரேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னென்னா மதில் மேல் பூனை அப்படின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். மதில் மேல் பூனை மாதிரி தான் இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ். நீதிமன்றத்தை விட்டு வெளியில் பண்ணும்போது எல்லாரோட சந்தேகங்கள் என்னென்னா இது எந்த லெவலுக்கு ரெகக்னிஷன், இதோட அந்த தீர்ப்பு, அந்த அவார்டு எந்த லெவல் வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த 3வது மத்தியஸ்தர் இருக்கார், அந்த ஆர்பிட்ரேட்டருக்கு வந்து எந்த லெவலுக்கு அதிகாரம் இருக்குது, அவர் எந்த லெவல் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இந்த தீர்ப்பு அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் பல காலமாக நம்ம சமுதாயத்தை நடக்கிறது என்னென்னா நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உறவுகளில் உள்ள ஒரு மூத்த குடிமகன் ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். அது ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், பெரிய கான்ட்ராக்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு 3வது மனுஷர் 2 பேருக்கு வெல்விஷராக உள்ளவங்க நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸில் அவங்க வந்து அதில் அதாவது ஒரு தொகையை வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க, அவங்க ஃபீஸ்ன்னு சொல்லி. அந்த தொகை என்ன ஆயிடுது, நாளடைவில் என்னென்னா பர்சன்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 100 ரூபா இது இந்த கேஸில் முடியுதுன்னா 30%, 40% அப்படின்னு ஒரு சிஸ்டம் அப்படி கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிஸ்டம் வளர 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 அது வந்து பஞ்சாயத்துங்கிறது வந்து கட்ட பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அந்த கட்ட பஞ்சாயத்துன்னு வரும்போது அந்த சிஸ்டம் வந்து லீகலாக அக்செப்டட் கிடையாது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம கொண்டு வரணும். அந்த மதில் மேல் பூனையில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னா நீதிமன்றத்தை விட்டு வெளியில் நடக்குது, ஆனால் இந்த ப்ராசஸை வந்து அந்த சரத்தை வச்சு தான். அந்த சரத்து இல்லாமல் நீங்கள் நீதிமன்றத்துலேருந்து வெளியில் நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது ஆர்பிட்ரேஷன் கிடையாது, மீடியேஷனும் கிடையாது. இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த ஆர்பிட்ரேஷன்ற அந்த வரைவுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து அது ஒரு பஞ்சாயத்து ஆயிரும். ஆர்பிட்ரேஷனாலும் சரி, மீடியேஷனாலும் சரி, அந்த சரத்து இல்லாமல் பண்ணக்கூடாது. அந்த சரத்து முன்னாடியே நம்ம அக்ரி பண்ணலாம், இல்லை பிரச்சனை வந்த பிறகு கூட 2 பேர் சேர்ந்து கூட அக்ரி பண்ணலாம். ஆனால் அந்த சரத்து இல்லாமல் பண்ணும்போது பஞ்சாயத்து அது வந்து நம்ம நீதிமன்றங்களும் நம்ம சிஸ்டத்துலேயும் வந்து அதுக்கு ரெகக்னிஷன் கிடையாது. இந்தியா மட்டும் இல்லை, வெளியில் எந்த நாடுகள்லையுமே அதுவுமே கிடையாது. அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த பிரிவினையை நம்ம கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். அந்த சரத்தோட முக்கியம் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் அந்த சரத்தில் அது ஆடாக்காக இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனல் சரத்தாக இருக்கலாம், அந்த சரத்தை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் போடுறதுக்கு
கண்டிப்பாக லாயரோட சப்போர்ட் தேவை. அது வந்து ஒரு சின்ன கான்ட்ராக்ட்லேருந்து பெரிய கான்ட்ராக்ட் வரை கண்டிப்பாக தேவை. இனிஷியலாக நம்ம அது பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வந்து காலகட்டங்கள் மாற மாற உங்களுக்கு வந்து நம்மளே வந்து பழகிடுவோம். ஏன் நான் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, ஹனிமூன் பீரியட் நான் சொன்னேன். கல்யாணங்கிறது அது மாதிரி தான். 3 மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து 50 வருஷம் ஆயிரும். அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலன்னா டிவர்ஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் கான்ட்ராக்ட்டு 3 மாதமோ அது 10 மாதமோ 18 மாதமோ அது வரைக்கும் இருக்கிறது வந்து ஸ்வீட் பீரியட். அந்த ஸ்வீட் பீரியடில் பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக வரும். ஒரு கோட் இருக்கு, டிஸ்பியூட் இஸ் இன்எவிட்டபிள். பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், நிச்சயமாக முடியாது, தவிர்க்கவே முடியாது. அது வந்து இட்ஸ் அன்ரிட்டன் ரூல். அதனால பிரச்சனை எல்லாம் இல்லாத உறவுகள்னு ஒன்று கிடையவே உறவும் கிடையாது. மனிதர் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி உறவுகள் இல்லாத இருக்கு. அதாவது பல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க, ஊடல் கூடல் கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டுட்டு போறதுக்கு கண்டிப்பா ஆர்பிட்ரேஷன் துணையா இருக்கும். இந்த ஆர்பிட்ரேஷன் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு வழி. அதாவது சட்டப்பூர்வமா சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றங்களுக்கு வெளியில ஒரு நியாயம் கிடைக்கிறது, ஒரு சமரசம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பா இருக்கு. இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்ம தொடர்ந்து உங்களோட அடுத்த பாட்காஸ்ட்ல மீட் பண்ணுவோம். இதை பத்தி ஆடியன்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால், குறிப்பா பிஸ்னஸ் பத்தி பேசுவோம். ஏன்னா பிராண்ட் புலி சேனல் வந்து நம்ம பிஸ்னஸ் பத்தி பேசுறோம். பைதவே சிக்கி ஏடிஆர் உண்மையாலுமே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 100 வருஷங்களுக்கு முன்னாடி திரைக்கடலோடி திரவியம் தேடிய தமிழர்கள் உருவாக்கின ஒரு வர்த்தக அமைப்பு இது. இந்தியாவிலேயே மிக பழமையான அமைப்பு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இது உருவாகும் போது காந்தியடிகளோட சுதேசி மூமெண்ட்ல உருவானது. அதாவது அப்போ அந்த காலத்தில் வந்து வேற சேம்பர்கள்லாம் இருந்துச்சு, வர்த்தக சபைகள். அது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களோடது. இது தமிழர்களுக்கு இந்தியர்களுக்காண்டி உருவாகணும்னு சொல்லிட்டு சுதேசி மூமெண்ட்ல உருவானது. அதனால என்னன்னா அந்த சுதேசி மூமெண்ட்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால எல்லாரும் இதோட மெம்பர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பழைய இண்டஸ்ட்ரீஸ், நம்ம தென்னிந்தியாலேயே வந்து பழைய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தமிழ்நாட்டையே உருவாக்கின கண்டிப்பா அவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆர்பிட்ரேஷன் சர்வீஸும் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது, தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். brandpuli.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.